வெல்கம் டு குலசை சமையல். குலசை சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைக்கி நாங்கள் 11 யூடியூபர்ஸ் சேர்ந்து ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம். அதாவது வெரைட்டி ஆஃப் பாயாசம். ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்டான பாயாசம் பண்ண போகிறோம். அதை நீங்கள் பாருங்கள், பார்த்து உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 11 யூடியூபர்ஸோடைய லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே நம்ம பகிர போகிறது வந்து கேரளா டைப் பாயாசம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி, தேங்காய் சில் எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்திருக்கேன், தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தண்ணி பால், கட்டி பால் 2 பால் தனித்தனியாக எடுத்துக்கலாம். தண்ணி பால் எடுத்து பாசிப்பருப்பில் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். தேங்காய் வந்து குட்டி குட்டியாக சில்லாக நறுக்கிக்குங்க. முந்திரி, தேங்காய், கிஸ்மிஸ் பழம் எல்லாம் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யில் நல்லா சில்லாக நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வறுத்துக்குங்க. நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்குள்ளே தேங்காய் பால் வேக வச்ச பாசிப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. லேசாக மசிச்சுக்குங்க. மசிச்சுட்டு இப்போ வந்து தேவையான கொஞ்சம் தண்ணி, ப்ரௌன் சுகரு, இன்னும் ஒரு ஏலக்காய், சுக்குத்தூள் கொஞ்சம், லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு ஜட்டிக்காய் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கலக்கி கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கட்டி தேங்காய் பாலை இதில் சேர்த்துடலாம். நல்லா கொதிச்சிட்ருக்குது. கொதிச்சிட்டே இருக்கும்போது நான் வந்து கொஞ்சம் ஜாகரி சிரப் வச்சுருந்தேன், அது ஒரு 1/4 கப் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாட்டு ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு இப்போ நம்ம எடுத்து வறுத்து வச்சுருந்த முந்திரி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு கலக்கிடுங்க. கலக்கி சர்வ் பண்ண வேண்டியதான். பார்க்க தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் வச்சிங்கனாலே கொஞ்சம் நேரத்தில் இறுகிடும். சுவையான சூப்பரான கேரளா டைப்பு பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பொருள் தயாரிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முர்சிதா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஃப்ரூட்ஸ் வச்சு சாக் ஃப்ரூட் பாயாசம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 7-8 சுவைகள் எடுத்து இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை தனியாக வச்சுட்டு நம்ம ஒரு அடுப்பில் ஒரு பேனை வச்சிடலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்தவுடனே நம்ம 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணது நம்ம ஒரு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 கப் தண்ணி நமக்கு போதும் பருப்பு வேகிறதுக்காக. பருப்பு 3/4 பதம் நமக்கு வெந்தால் போதும். இந்த அளவுக்கு நமக்கு வெந்தது போதும். அடுத்ததாக நம்ம ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த சால்ட்டு வந்து நம்ம ஸ்வீட்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை நம்ம ஃப்ரூட்ஸ் பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். 1 கப் தேங்காய் பாலை நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம், கெட்டி தேங்காய் பால். இப்போ தேங்காய் பால், ஃப்ரூட் பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 கப் அளவுக்கு வெல்லத்தை லைட்டாக தண்ணியில் நான் காய்ச்சி எடுத்து இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த ஃபில்ட்ரு வந்து நமக்கு பாகு வந்து தேவையில்லை. இப்போ டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இப்படி எடுத்துருக்குறோம். இப்போ பாகு ஊற்றுனோடனே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 4-5 ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வாயில் கடிப்படுறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக ஏலக்காய் தூள் சிறிதளவு, கேசரும் ஃப்ரூட்ஸையும் நெய்யில் நம்ம ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோடய சேனலை பார்த்ததுக்கு தேங்க்யூ.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான பாசிப்பருப்பு பால் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் சிறுபருப்பு எடுத்து அதை நம்ம நல்லா கழுவிக்கலாம். கழுவின பிறகு நம்ம பாசிப்பருப்பு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 3 மடங்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி அடுப்பில் குக்கர் மூடி போட்டு வச்சுட்டு 3 விசில் வந்த பிறகு நெய் 2 ஸ்பூன் ஊற்றி முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த பிறகு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் இந்த வெல்லத்தை போட்டு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்தளவுக்கு வெல்லத்தை போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு வெந்த பருப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த வெல்லம் கரைச்சிருக்கோம்ல அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நல்லா கொதி வந்த பிறகு நல்லா கொதித்த பால் எடுத்து அதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றின பிறகு ஏலக்காய் பொடி 1 ஸ்பூன் கலந்துக்கிட்டு வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ரொம்பவே ஹெல்த்தியான பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாகவே வாட்ச் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் எல்லாருக்கும் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.